எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு ரூம் கிளீனிங் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரீ டைமில் நீங்களும் பார்த்துக்கிட்டே அப்படியே கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே திருமண பக்கம் எல்லாம் அவங்களோட டாய்ஸாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவங்க பொருள் தான் இருக்கும். வீடே இந்த லீவில் தலைகீழாக மாறி இருக்கும். என்னதான் நம்ம நாள் முழுக்க கிச்சன்லேயே இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வரலான்னு நினைக்கிறது பெட்ரூம் தான். இங்கே வந்து பார்த்தா ஃபுல்லாக குப்பை மாதிரி கிடக்கும். அதை பார்த்தோன்னே நமக்கு இன்னும் கொஞ்சம் டயர்டாயிடும். அதனால் எனக்கு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் மாதிரி தான் போகும். ஏன்னா பிள்ளைங்க வீட்டில் இருக்கனால எல்லா பக்கமும் அள்ளி போடுவாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து க்ளீன் பண்ணும். சில நேரத்தில் நமக்கு மோட்டிவேஷனே இல்லைன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளீனிங் வீடியோ போட்டுகிட்டே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஒட்டடை குச்சி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா டெய்லி கூட்டும் போது ஓரளவுக்கு கைக்கு எட்டுற அளவுக்கு எல்லாத்தையுமே தட்டி விட்டுருவேன். பட் மேலே இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக ரொம்ப தட்ட முடியாது. அதே மாதிரி கட்டில் கீழே பிள்ளைங்களோட டாய்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அதெல்லாமே எடுத்து ஓரம் கட்டிட்டு தான் ஃபுல்லாக க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டு வேலையை பொறுத்தளவுக்கு அப்புறம் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மடங்காக இருக்க வேலை 2-3 மடங்கு அதிகமாயிரும். திருப்பி நம்ம தான் அதை பண்ணணும். கையோட அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணுறது ரொம்பவே ஈஸியாயிரும். கட்டலுக்கு கீழே நிறைய தூசியெல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா முடிஞ்ச அளவு நீட்டாக கூட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த டிவி ஸ்டாண்டில் ஹேர் பின்னு, சீப்பு, நிறைய ரிமோட்டுன்னு சொல்லி தேவையில்லாத ஐட்டம் தான் நிறையா இருந்துச்சு. எல்லாத்தையும் டீக்ளேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்க பழகிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். டிவி ஸ்டாண்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பெட்ஷீட் விரிக்க வந்தாச்சு. பெட்ஷீட் கொஞ்சம் நீட்டாக ப்ராப்பராக நம்ம விரித்து வச்சுட்டோம் அப்படின்னாலே ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பொருளெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சிடலாம். எப்பயுமே பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் டார்க் கலராக போடுங்க. பட் ரூமுக்கு வந்து பிரைட் கலர்ஸ் போட்டால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். டார்க் கலர்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக காட்டுற மாதிரி இருக்கும். பட் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது நான் மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி பண்ணால் தான் பிள்ளைங்கிட்டேருந்து ஒரு 4-5 நாளைக்காவது அந்த பெட்ஷீட் தப்பிக்கும். ஒரு சில நேரத்தில் நமக்கு பெரிய தெரப்பியை விட நம்ம சுற்றி இருக்க அந்த க்ளீனான என்விரான்மெண்ட் வந்து நமக்கு மைண்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே ஒரு சில நேரம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும்போது பால்கனியில் போய் உட்காந்து அந்த மரத்தை செடி கொடியெல்லாம் பார்த்துட்ருப்போம். அதே மாதிரி தான் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதும் இல்லை நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம பெட்ரூம்க்கு வரும்போதும் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருந்தால் தான் நமக்குமே கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பத்தி 2 பற்ற வச்சுட்டேன். அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ளே நம்ம வரும்போதே நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும். நம்ம இருக்கிற வீடு பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி சுற்றி இருக்க அந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் தூக்கமும் கொஞ்சம் நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.